சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் தமிழைன் பார்த்துருப்பீங்க. ஒரு வைத்தியசாலையில் படிக்க வருகின்றவர்களாக இருந்தாலும் சரி, அந்த வைத்தியசாலையில் பணியாற்றுவர்களாக இருந்தாலும் சரி, அது கீழ்மட்ட ஊழியர்லேருந்து மேல்மட்ட ஊழியர் வரைக்கும் அங்கே வருகின்ற நோயாளியை அன்போடு பாசமாக கவனிக்க வேண்டிய கடப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் இந்த பகுதிகளில் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அப்படின்றது உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதைத்தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலில் புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் தோழன் ரதன், துரோகம் மீடியாவுக்காக. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பணம் இருந்தால் எதையுமே செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. பணம் இருந்தால் நீங்கள் காசை கட்டி வைத்தியத்துறையில் இல்லை எந்த துறையிலையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதற்காகத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் இந்த இலக்கின ஊழலை கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றம் வரை சென்றதுக்கான அடிப்படை காரணமே இந்த வைத்தியத்துறையில் இருக்கின்ற ஊழல்கள் தான். ஆனால் இந்த துறையில் இந்த ஊழல்கள் இருப்பதை கடந்து ஒரு நோயாளர் இல்லை என்று சொன்னால் ஒரு வைத்தியருக்கு வேலை இல்லை. இப்படியே இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அநேகமாக யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான ஹாஸ்பிட்டலாக இருப்பது யாழ் மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரி, அதாவது போதனா வைத்தியசாலை தான் பெரிய ஒரு வைத்தியசாலையாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ கிளினிக்கு போகிற வயசான அம்மா அப்பா எல்லாருமே கிளினிக்கு போகிறவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்கள் கிளினிக் போவதாக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த விசேட வருத்தங்களுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாருமே இந்த கிளினிக் அப்படின்ற ஒரு விஷயம் போய் கொண்டிருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிலரோக வருத்தத்துக்கு ஒரு கிளினிக் இருக்கும். அதே மாதிரி பிரசிடண்ட் அதுக்குன்னு ஒரு கிளினிக் போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளினிக் இருக்கும். இங்கே இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற வைத்தியர்கள் ஏதாவது ஒரு தனியார் கிளினிக்குகளில் கட்டாயம் வேலை செய்வாங்க. அதாவது குறிப்பிட்ட 4 மணிக்கு பிறகு அல்லது 5 மணி பிறகு ஒரு கிளினிக்கில் பணியாற்றுவாங்க. பணியாற்றுகின்ற பொழுது அந்த கிளினிக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு துறையில், அது ஏதாவது ஒரு துறையில் அவர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார் சொன்னால் வெளியில் இருக்கிறவர்கள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு போய் லைனில் நின்று காட்டுறது கஷ்டம் என்பதற்காக வெளியில் போயிட்டு ஒரு கிளினிக்கில் காட்டுவாங்க. ஒரு கிளினிக்கில் காட்டி அந்த கிளினிக்கில் அவரோட 2 தடவை மருந்து எடுப்பாங்க. மருந்து எடுத்து விட்டு 3ஆம் தரம் சொல்லுவாங்க, இல்லை சரி பரவாயில்ல, நீங்கள் எங்களை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வாங்க, என்னுடைய கிளினிக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுவாங்க. இப்படியே இருக்கின்ற பொழுது இப்போ இளமாக்கள்னு சொன்னால் அவர்களா ஓகே. இந்த வயசானவர்கள்னு சொன்னால் அவர்கள் எப்படியாவது சரி இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு எங்களோட வாழ்க்கை எங்களோட உயிரை நாங்கள் பிடிக்கணும் என்று ஆசைப்படுகிறது. அது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய விஷயம். ஒரு 55-60 வயசுக்கு பிறகு பாருகின்ற வருத்தங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்க மாட்டோமா, இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்க மாட்டோமா, என்னுடைய பேரப்பிள்ளையை பார்க்க மாட்டோமா, என்னோட பூட்ட பிள்ளையை பார்க்க மாட்டோமா, அல்ல என்னோட பேரப்பிள்ளையை கல்யாணம் விட்ட பார்க்க மாட்டோமா, இப்படி ஆசைப்படுகின்ற விஷயம் எல்லாருக்குமே இருக்கின்ற விஷயம்தான். இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த மருத்துவ சிகிச்சைக்காக அல்லது இந்த ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு போகின்ற பொழுது அங்கே குறிப்பிட்ட பிரதான வைத்திய அதிகாரி இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத கடந்து அங்கே பயில்வது, அதாவது படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டியால் நிற்கின்ற படிக்கின்ற மாணவர்கள் அங்கே கட்டாயம் இருப்பார்கள். ஒரு வைத்தியசாலையில் ஒரு வைத்தியத்தில் மருந்து கொடுத்து மருந்தால் வைத்தியம் மாறுவதை விட அங்கே வருகின்ற ஒரு நோயாளியோடு அன்பாக பாசமாக பேசுகின்ற பொழுது அறவாசி வருத்தம் மாறுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா சொன்னால் இந்தியாவிலிருந்து ஒரு வைத்தியர் அவர் பார்த்திங்கன்னா சொன்னால் எந்த ஒரு நோயாளியையும் அவருடைய கரம் பிடிச்சு நலம் விசாரிக்கின்ற பொழுது அவருடைய அந்த நோயாளியினுடைய வருத்தம் குறைவது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்லாமல் அதாவது என்ன சொல்கிறது, அவர்களோட அசிங்கப்படாமல் எதுவுமே இல்லாமல் அவர்களோட அன்பாக பழகிறது பார்த்திங்கன்னா இப்போ சமூக ஊடகங்கள் அவருடைய பேர் தான் அளவுக்கு அதிகமாக கொண்டிருக்கிறது, டாக்டர் குமரன். இது சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் இந்தியா ரீல்ஸுகள் பார்க்குறவர்களுக்கு தெரியும். அவருடைய வீடியோக்கள் வருது. அவ்வளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிரபல்யமாகிறார். ஆனால் இங்கே யாழ் போதனா வைத்தியசாலையில் படிக்கிறதுக்கு இருக்கின்ற
மாணவர்கள் வந்து குறிப்பிட்ட நோயாளர்களோடோ அல்லது வந்து அந்த நோயாளர் பிரிவில் வந்து கிளினிக்கு வருபவர்களோடு வந்து ஒரு வார்த்தை அன்பாகவோ பாசமாகவோ பேசுவதில்லை அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அது குறிப்பிட்ட துறையில் வந்து பயிற்றுவிக்கப்படுகின்ற பயிற்சியாளர் வந்து அதை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். அதை யார் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறாரோ அவர் வந்து அதை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து இவர்களிடம் வந்து நீங்கள் வரவர்களுக்கு மருந்தை கொடுங்கோ அல்லது வந்து செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கள் தங்கட வேலையை பார்க்கின்ற பொழுது இவர்கள் இங்கே வந்து எல்லாரும் சரியான முறையில் இங்கே வருகின்ற வழி நோயாளர்களையா அல்லது வந்து இந்த கிளினிக்கு வருபவர்களை பார்க்குறார்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கிளினிக்கு வருகின்றவர்கள் வயசானவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களோடு பேசுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் புரோணி பேசுவது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வயசானவர் வந்து இவர்களோடு காய்ச்சி போட்டு வருகின்ற பொழுது அவரோட காய்ச்சி விட்டு அங்கே போனோன்னு இதெல்லாம் என்ன எத்தனை நாளைக்கு இருக்க போகுது, இதெல்லாம் என்னத்துக்கு உயிரோடு இருக்கிறது, இதுக்கு இருந்து என்ன செய்ய போகிறது, போய் துளையலாம் தானே, இப்படி பேசுகின்ற வார்த்தை பிரயோகங்களும் இடம்பெறுவதாக காதில் கேட்ட ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக உண்மையில் இதை போய் யாரிடம் இதுக்கு முறையிடுவது அல்லது இந்த 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 தகுதி கொண்டவர்கள் நாளைக்கு இவர்கள் டாக்டராகி அல்லது வைத்தியராகி இவர்கள் எப்படி அடுத்த எங்களுடைய சந்ததிகள் அடுத்த பரம்பரைக்கு இவர்கள் வந்து இந்த மருத்துவத்துறையில் வருத்தம் பார்க்க போகிறார்கள், அது நாளைக்கு நாங்கள் வருத்தமாகிவிட்டால் எங்களுக்கு எப்படி வருத்தம் பார்க்க போகிறார்கள், இப்படி பார்ப்பவர்கள் வந்து இப்படி கதைப்பவர்கள் வந்து நாளைக்கு எப்படி இந்த மருத்துவத்துறையை கொண்டு போகிறார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் தான் நான் இதில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இப்போ வெளிநாடுகளை பொறுத்தவரையில் 55 வயசு 60 வயசில் ஒருவர் இறந்து விட்டாருன்னு சொன்னால் இளம் வயசில் வந்து அவர் மரணமாகி விட்டாரா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இங்கே கேட்குறது. இங்கே வெளிநாட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் மரண வயசு வந்து 75 80 வயசையே வந்து சின்ன வயசுன்னு சொல்லலாம். 80 வயசுக்கு மேலே இறந்தாது அப்படின்னு சொன்னால் தான் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு 60 வயதான 60 வயதான நபரோடமோ அல்லது ஒரு 65 வயதான நபருக்கு பார்த்து இப்படி பயிலுகின்ற அல்லது படித்து கொண்டிருக்கின்ற ஒரு வைத்தியத்துறையில் இருக்கின்றவர்கள் சொல்வது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு வைத்தியத்துறையில் இருக்கிற நீங்கள் அவ்வளவுக்கு அன்பாக பாசமாக பழகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஒரு உங்களுடைய குருக்களோ அல்லது படிக்கின்ற போது கட்டாயம் சொல்லி தருவாங்க. அல்லது வந்து நீங்கள் மற்ற வைத்தியர்களை பார்த்து எப்படி அவர்கள் மற்றவர்களோடு பழகிறார்கள் அப்படின்றத நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி கதைக்கிறது அப்படின்றது வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் சொன்னால், அதை கேட்ட அந்த நோயாளியுடைய மனசு எவ்வளவு நோகும், அவங்க எவ்வளவுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்போட வைத்தியசாலை வந்திருப்பாங்க. ஓகே, இந்த டாக்டர்கிட்ட போகிறோம், இது சம்மந்தமாக நாங்கள் காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த வருத்தம் எங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி தான் நம்பி வராங்க. நம்பி வருகின்ற பொழுது அவங்க நீங்கள் மருந்தாலையும் அவங்கள சுகப்படுத்த முடியாமல் மன ரீதியாக அவங்களை வந்து தாக்குகின்ற மாதிரி இப்படி கருத்துக்களை சொன்னால் அவங்க அதுக்கப்புறமாக எங்கே போகிறது? ஒரு மருத்துவரை கடவுளாக நம்பித்தான் ஒருவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியசாலைக்கு வர்றாங்க. ஆனால் நீங்கள் கடவுளாக இருக்க வேண்டிய மருத்துவர்கள் அல்லது கடவுளாக வர வேண்டிய மருத்துவர்கள் இப்படி கதைச்சா அந்த நோயாளிகள் எங்கே போய் முறையிடுவது, யாரிடம் போய் முறையிடுவது? வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை போயிட்டு இனி நாங்கள் நாங்கள் ஏதாவது இப்படி காய்ச்சோம்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற ஒரு சிலர் வந்து எப்படி நாங்கள் வைத்தியசாலையை குற்றஞ்சாடலாம், இவர்களை எப்படி இதுக்கு சொல்வதற்கான அதிகாரம் இருக்குது, இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதே ஒழிய எங்கேயுமே ஒரு அரச இயந்திரத்தோடு ஒரு தனிநபராக யாராவது முட்டினா அரச இயந்திரம் தன்னுடைய அத்தனை பவரையும் பயன்படுத்தி தான் மேலே வர பார்க்குமே, தன் மீது பிழை இல்லைன்னு சொல்லி தான் மேலே வர பார்க்குமே ஒழிய தனிநபர் வெல்வது அப்படின்றது சரியான கஷ்டமான விஷயம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டாக்டர் ராமநாதன் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். தனி மனிதன் ஒருவராக முட்டி மோதாட வழிகிட்டுத்தான், முட்டி போராட வழிகிட்டுத்தான் இன்று வந்து அவர் பாராளுமன்றத்தில் வந்து நின்று அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு கேள்வி கேட்குறார். அது அவரால் முடிஞ்சுது. ஆனால் வயசு போன ஒருவர்களாக இது முடியுமா அப்படின்னு சொன்னால் சாத்தியக்கூறே இல்லாத ஒரு விஷயம். ஆனாலும் இதுகளில் இருந்து இப்படிப்பட்ட பயிலுகின்ற அல்லது வந்து படித்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட எதிர்வருகின்ற காலத்தில் வைத்தியத்துறையை காப்பாற்ற போகின்ற
இந்த வைத்தியர்கள், இன்னொருடைய மனசை நோகடிக்க வைக்கின்ற வைத்தியர்கள் பணத்துக்காக மட்டுமே செய்யப்படுகிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அவர்களை பொறுத்தவரையில் என்ன, இந்த துறை முடிஞ்சுதா, சத்தியப்பிரமாணம் எடுத்தமா, பணத்தை உழைச்சமா போனமாம் அப்படின்னு யோசிக்கிறார்கள் ஒழிய ஒரு துறையில் இருந்து அந்த நோயாளியை குணப்படுத்தி அந்த நோயாளிக்கு ஒரு நீண்ட வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றது இவருடைய நோக்கம் கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன்.